இன்னைக்கு நம்ம பைத்தான்ல எப்படி ஒரு நம்பரை 3 வேல ரிவர்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்லைசிங் மெத்தட் ஒரு ஸ்ட்ரிங்கோட கொஞ்சம் போர்ஷனை மட்டும் எடுக்க நம்ம ஸ்லைசிங் யூஸ் பண்ணுவோம். ஸ்லைசிங் வந்து ஒரு நம்பரில் பண்ண முடியாது, அதனால அதை ஸ்ட்ரிங்காக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே நான் ஸ்டெப் -1 கொடுத்தா எனக்கு பேக்வேர்டில் ஸ்லைஸ் ஆகும். ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால நான் இன்டீஜராக அதை கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம அவுட்புட் வந்து 4321 ரிவர்ஸ் ஆகியிருக்கும். இப்போது ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை தான் ரிவர்ஸ் பண்ண முடியும், அதனால நான் நம்பரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் உங்களோட ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது தான் எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும். ஜாயினில் நீங்கள் வெறும் கொட்டேஷன் கொடுத்தா ஸ்பேஸ் இல்லாமல் வரும். அதுவே கமா கொடுத்தா ஒரு கேரக்டருக்கும் நடுவில் கமா இருக்கும். இதை நம்ம டீலிமிட்டர்னு சொல்வோம். இப்போ நம்ம நார்மல் லாஜிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லூப் வந்து நம்பர் 0 ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். நம்பர் மாடுலோ 10னா என்னோட நம்பரை நான் 10ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நமக்கு லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும். இப்போ ரிவர்ஸோட வேல்யூ 0 × 10 வந்து 0 + 4 வந்து நமக்கு ரிவர்ஸில் இப்போ 4ங்கிற ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நான் என்னோட நம்பரை வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு குவாஷியன் 1 2 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 1 2 3 வந்து நான் மாடுலோ பண்ணால் எனக்கு 3 கிடைக்கும். அதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் 43. இந்த மாதிரி ஒயில் லூப் வந்து நமக்கு நம்பர் 0 ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். லாஸ்ட்டில் நம்ம ரிவர்ஸை பிரிண்ட் பண்ணால் நம்பர் ரிவர்ஸ் ஆகியிருக்கும்.